காங்கிரஸில் இருந்து விலகிய விஜயதாரணியின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு தகவல் தெரிவித்துள்ளார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம், இந்த தகவலை அவர் எப்போது தெரிவித்தார்? மேலும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக எப்பொழுது முறைப்படி அறிவிக்க வாய்ப்புகள் உள்ளது? விவரங்கள். அதாவது விலங்குகோடு சட்டமன்ற உறுப்பினரான விஜயதாரணி நேற்றைய தினம் காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரும் முன்னாள் காங்கிரசுடைய எம்எல்ஏவுமான செல்வ பெருந்தகை கட்சி தாவல் தடை சட்டத்தின் மீது தடை சட்டத்தின்படி விலவங்கோடு எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு கடிதம் ஏற்கனவே சட்டப்பேரவைத் தலைவருக்கு அனுப்பப்பட்டது. இந்த நிலையில முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏவும் தற்போது பாஜகவில் சேர்ந்த விஜயதாரணி அவர்களும் சட்டமன்றத்துறை சபாநாயகருக்கு கடிதம் மூலம் தனது ராஜினாமா தெரிவித்திருக்கிறார். அதே போல தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு தான் கைப்பட மன தெளிச்சலோடு இந்த கடிதத்தை எழுதியிருப்பதாகவும் சபாநாயகருக்கு தெரிவித்ததாக சபாநாயகர் தற்போது செய்தியாளர் தெரிவிக்கும் போது தெரிவித்தார். ஒரு எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்வதற்கு படிவம் சட்டமன்ற விதிப்படி 22 படிவம் எஃப் உள்ளது. அந்த படிவம் எஃப் முறையாக பூர்த்தி செய்து அதில் உள்ள தகவல்களை முறையாக கொடுத்திருக்கிறார். அதனால் அவருடைய அந்த ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தற்போது சபாநாயகர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். தற்போது அவரது ராஜினாமா கடிதம் ஏற்றப்பட்டுள்ள நிலையில முறைப்படி என்னென்ன ஆவணங்கள் பதிவு செய்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்ப வேண்டும் அதெல்லாம் சட்டமன்றத்துடைய அதிகாரிகள் அனுப்புகிறார்கள். இதனைத் தொடர்ந்து காலியானதாக தேர்தல் ஆணையம் அந்த அறிவிப்பை வெளியிடும். தற்போது ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. முறைப்படி அனைத்து விதமான படிவங்களையும் பூர்த்தி செய்து தனது ராஜினாமாக்கான அந்த தகவலை பதிவு செய்திருப்பதாகவும் சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவு நெல்லையில் செய்தியாளர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். கொறடாவும் தரலாம், அந்த கட்சியினுடைய தலைமையும் தகவல் தவறு கிடையாது, குற்றம் இல்லை. பதவி பறிக்கப்படல, அவருடைய ரிசைக்னேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவருடைய பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இல்ல இப்ப இந்த சட்டமன்ற தொகுதி காலியா இருக்குன்னு சொல்லி நமக்கு இருந்து அனுப்பணும் தேர்தலுக்கு அவருடைய பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதுக்கு முறைப்படி எங்கெங்க அனுப்பணுமோ அந்த தகவலை நாங்கள் தெரிவித்தோம். நன்றி. கொறடாவும் தரலாம், அந்த கட்சியினுடைய தலைமையும். காங்கிரஸில் இருந்து விலகிய விஜயதாரணியின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு விளக்கமளித்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.